இந்த கார் மறைமுகமாக காற்றாலை ஆற்றல் மூலம் இயங்குகிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? சிலியில் உள்ள இந்த ஆலை செயற்கை எரிபொருளை தயாரிப்பதற்காக காற்றாலையிலிருந்து பெறப்படும் ஆற்றலை பயன்படுத்துகிறது. இந்த செயற்கை எரிபொருள் தண்ணீர் மற்றும் கார்பன் டை ஆக்சைடை கொண்டு உருவாக்கப்படுகிறது. ஜெர்மன் நிறுவனங்களான சீமென்ஸ் மற்றும் பாஷ் இந்த ஆலையை உருவாக்கியுள்ளன. இந்த செயற்கை மின் எரிபொருளை உருவாக்க நிறைய ஆற்றல் தேவைப்படுகிறது. ஆனால் இதனை பல இடங்களில் பயன்படுத்தலாம். கார்கள், விமானங்கள், ஏன் கப்பல்களில் கூட இதனை எரிபொருளாக பயன்படுத்தலாம். மின் எரிபொருள் உற்பத்தியில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக நாங்கள் நம்புகிறோம். சாலைகளில் சுமார் 130 கோடி கம்பஷன் என்ஜின்கள் தற்போது உள்ளன. இது போன்ற நிலையான முறையில் தயாரிக்கப்படும் எரிபொருள் கார்பன் உமிழ்வை குறைப்பதில் உறுதுணையாக இருக்கும். மார்ச் 23 இந்த ஆலை வணிக ரீதியான உற்பத்தியை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கு தயாரிக்கப்படும் எரிபொருள் டேங்கர் கப்பல் மூலமாக சிலியிலிருந்து ஐரோப்பாவிற்கு கொண்டு செல்லப்படும். இது உண்மையில் ஒரு நிலையான எரிபொருள் தானா? புதுப்பிக்கத்தக்க மின்னாற்றல் தான் உலகின் ஆற்றல் மாற்று பாதையின் முக்கிய படிக்கலாகும். இது மிகவும் அரிதானது, உலகம் முழுவதும் அனைவராலும் கவரப்படுவது. புதுப்பிக்கத்தக்க மின்னாற்றல் இங்கும் தேவைப்படுகிறது. நீங்கள் எதனை தேர்ந்தெடுப்பீர்கள்? மின் எரிபொருளையா அல்லது மின்சார வாகனங்களையா? கமெண்டில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள்.